அடுத்தது வந்து பணம், மணி. பிளான்ட் அ சீட் ஆஃப் மணி. சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டீ ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம், வாங்கி கொடுக்கலாம். உங்ககிட்ட காசு இருக்கும். நானும் வந்து காலேஜெலாம் நான்லாம் படிப்பேனான்னு நான்லாம் நினச்சி கூட பார்த்தே இல்லை. கனவுல கூட நான்லாம் அவ்வளோ தூரம் நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம். 12th சரி அவ்வளோதான், ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கடையில் போய் நிற்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்ன பண்ணேன், யோசித்தேன். ஸோ 12th முடித்தோடனே பிஷப் பீபர் காலேஜெலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. நாங்கள் திருச்சியில் தான் இருக்கிறோம், ஆனால் பிஷப் பீபர் காலேஜ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி தான் நான் வந்து இருந்தேன். ஆனால் வந்து என்னையும் ஆண்டவர் காலேஜ் படிக்க வச்சார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அங்கே பிஷப் பீபர் காலேஜில் படிக்க வச்சார். ஸோ ஒரு டிகிரி வாங்குறதே பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் பார்த்தா எம்ஏ படிக்க வச்சார், அப்புறம் பிஎட் படிக்க வச்சார், அதுக்கப்புறம் பைபிள் காலேஜில் போய் எம்டியும் படிக்க வச்சார். ஹல்லேலூயா. இப்போ கைவசம் 4 டிகிரி இருக்குது. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ நெவர் ட்ரம்ட் ஆஃப் ஹேவிங் தீஸ் 4 degrees. அந்த 4 டிகிரி நான் வந்து வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அந்த தேவையை கர்த்தர் எங்கள் அப்பாவுக்கு, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரர். அவங்க வந்து ஊழியத்தில் வர்ற அந்த காணிக்கை எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் போதுமானதாக இருக்கும். சில நேரம் சாப்பாடு ரேஷன் கடையில் வந்து அரிசிக்காக என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாராச்சும் இன்னொருத்தவங்க கார்டில் அரிசி வாங்கலை அப்படின்னா அவங்களோட அரிசியை எனக்கு தர்றதுக்காக எங்கள் அப்பா கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அங்கே ஓரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரேஷன் கடைக்காரர் பார்ப்பார், நீங்கள் அரிசி வாங்கலையா, அப்போ இவங்களுக்கு கொடுத்துட்டுமா நீங்கள் வாங்குகிற அரிசி அப்படி சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அப்படி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையில் நாங்கள் வந்து இருந்தோம். அதனால தான் காலேஜ் படிப்பெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கர்த்தர் என்னை எல்லாத்தையும் படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அதான் அந்த பாட்டு பாடினால, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். ஹல்லேலூயா. கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை உறுதியாக பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி நம்ம இருந்தோம். கர்த்தரை நம்பி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படி சொல்லுவார். கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த டைமில் மணி அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன். நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது கேன்டீன் இருக்கும். பிஷப் பீபர் காலேஜில் நல்ல கேன்டீன் இருக்கும். நல்ல ஸ்நாக்ஸ் போடுவாங்க, நல்ல வடை, விதவிதமான வடை, வெரைட்டிஸ் ஆஃப் வடை அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, பொங்கல், பூரி, இது எல்லாம் எனக்கு காலையிலே நாங்கள் வந்து போயிடுவோம். நான் வந்து கரெக்டாக அங்கே 8 மணிக்கெலாம் வந்து நிற்கணும். 8 மணிக்கு எங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து எஸ்ஆர்னு ஒரு பஸ் உண்டு. ஸோ அந்த பஸ்ஸுக்கிட்ட போய் நான் கரெக்டாக பிடிச்சாக்கணும். 2 ரூபா தான் டிக்கெட்டு அங்கேருந்து. இப்போலாம் 2 ரூபா டிக்கெட்லாம் இல்லை. அந்த பஸ்ஸு இன்னும் ஓடுது, எஸ்ஆர் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸு அதுக்காக என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட கொடுக்குற காசு வந்து கரெக்டாக 20 ரூபா கொடுப்பாங்க. நான் ஆலம்பட்டியிலேருந்து திருச்சி வர்றதுக்கு 6 ரூபா. ஸோ திரும்ப திருச்சியிலேருந்து காலேஜுக்கு போகிறதுக்கு 2 ரூபா ஆகும். ஸோ திரும்ப ஒரு 6 ரூபா இங்கேருந்து போகிறதுக்கு. அப்போ சில நேரம் அந்த 6 ரூபான்னு இருக்குல்ல, அந்த 50 பைசா தரமாட்டாங்க கண்டக்டர். அப்போ எப்படி இருக்கும், 10 ரூபா கொடுத்துட்டு 7 ரூபா எடுத்துக்குவோம். 50 பைசா எனக்கு அவன் தரலைன்னா எனக்கு, ஏன்னா அந்த 50 பைசாவுக்கு நான் ஏதாச்சும் நான் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவேன். அந்த டைமில் எனக்கு அந்த 50 பைசா வந்து இவன் எடுத்துக்கிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து 14 ரூபாய் ஆகிடும். ஸோ 2 50 பைசா போச்சுன்னா 1 ரூபாய் ஆகிடுது. ஸோ 14 ரூபா, அதுக்கப்புறம் 2 2 4 ரூபா 18 ரூபா, சில நேரம் 17 ரூபா. இப்போ 3 ரூபா எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த 3 ரூபா வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஒரு வடை கூட என்ன பண்ண முடியாது, வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். இப்போ அவன் வந்து அந்த ஃப்ரெண்டு புதுக்கோட்டையில் மவுண்ட் சியன் ஸ்கூலில் ப்ரைமரி செக்ஷனுக்கு பிரின்சிபலாக இருக்கிறான். மவுண்ட் சியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் புதுக்கோட்டை. ஸோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்தி இருக்கிறாரு. ஸோ இப்போவும் அவன் வந்து என்ன பண்ணுறான், மாதம் மாதம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒரு 1000 rupees மாதம் பிறந்தோடனே கரெக்டாக கொடுக்குறது அவன் தான். 1000 ரூபா 1ஆம் தேதி, ஆனால் சில நேரம் 31ஆம் தேதியே வந்துடும் 1000 ரூபா. ஸோ இப்போ வர எனக்கு அவன் வந்து என்ன பண்ணுறான், கொடுக்குற பணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சில நேரம் முழிச்சிட்டு இருப்பான். அந்த டைமில் எனக்கு வந்து அவன் வந்து என்ன இப்போ அவனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கான். ஸோ அந்த டைமில் அவன் வர்றப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மாலாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வடை வாங்கி கொடுப்பான், பொங்கல் வாங்கி கொடுப்பான், பூரி வாங்கி கொடுப்பான். நான் நினச்சதெல்லாம் சாப்பிட வச்சான். எனக்கு அவனை மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா,
ஸோ வாழ்நாள் இருக்கிற வரை நான் அவனை என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். கிருபா ஜெபராஜ் என்னோட உயிர் நண்பன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ இந்த பணத்தை யாருக்கு செலவழிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லாதவன் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி ஆட்களை அவன் என்னைய கண்டுபிடிச்சான். கிருபா ஜெபராஜ் என்னை வந்து கண்டுபிடிச்சான். சில சட்டையெல்லாம் வந்து சில கிழிஞ்ச சட்டை எப்படியாச்சும் சமாளித்து தச்சு வச்சு அப்படிலாம் போட்டுலாம் போன காலங்கள் உண்டு. ஸோ அது மாதிரி என்னை கண்டுபிடிச்சி எனக்கு அப்பப்போ என்ன பண்ணுவான், எல்லாம் வாங்கி கொடுப்பான். வடை வாங்கி கொடுப்பான், ஜூஸ் வாங்கி கொடுப்பான். ஃப்ரூட்ஸ் சாலடுனா என்னன்னே தெரியாது. ஸோ மைக்கேல்ஸில் போய், மைக்கேல்ஸ் தெரியல உங்களுக்கு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மைக்கேல்ஸ் இருக்குது, பிஷப் காலேஜில் ஒரு மைக்கேல்ஸ் இருக்குது. ஸோ மைக்கேல்ஸில் போய் ஃப்ரூட் சாலட் தினமும் டெய்லி வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுவான், வாங்கி கொடுப்பான். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ அந்த சீட் ஆஃப் கிரேட் வேல்யூ. ஹல்லேலூயா. இன்னமும் நான் அவனை மறக்கலை பார்த்தீங்களா. இன்னும் எனக்கு அவன் வந்து உதவி செய்கிறான், பண உதவி செய்கிறான். பண உதவி வந்து அது நீங்கள் 10 ரூபா கொடுத்தாலும் சரி, 10 ரூபா கொடுத்து உதவி செஞ்சாலும் சரி, ஒரு வடை வாங்கி கொடுத்து உதவி செஞ்சாலும் சரி, ஒரு தோசை வாங்கி கொடுத்து உதவி செஞ்சாலும் சரி, இல்லை செலவுக்கு வச்சுக்கன்னு ஒரு 50 ரூபா 100 ரூபா கையில் கொடுத்தாலும் சரி, ஹல்லேலூயா, அதோட வேல்யூ வந்து மதிப்பே கிடையாது. பணத்தை உங்கள்கிட்ட இருந்து வாங்கினவங்க கண்டிப்பாக உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போவும் ஊழியத்தில் நிறைய பேர் ஆண்டவர் எங்களுக்கு உதவிகரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 500 ரூபா கொடுக்குறவங்க 1000 ரூபா கூட, திடீர்னாப்பில் 1000 ரூபா கொடுப்பாங்க, திடீர்னாப்பில் 500 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. இப்படிலாம் கொடுக்குற மூலமாக தான் இந்த ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஊழியத்தில் நிலை நிற்க முடிகிறது எல்லாம் கர்த்தர் உதவி. ஸோ அந்த பண உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆட்களை கண்டுபிடிச்சி, ஏழை எளிய மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது, நீங்கள் டீ குடிக்கிற நேரத்தில் அவங்களையும் என்ன பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு வடை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்கள மறக்க மாட்டாங்க. சீட்ஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ நம்ம விதைக்கணும். ஹல்லேலூயா. இந்த விதையை என்ன பண்ணணும், கண்டிப்பாக விதைக்கணும். சீட்ஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ, டைம், மணி, பெஸ்ட் அட்வைஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக கொடுக்கணும்.